ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம கையில் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தவங்க வந்து இந்த சீரியலுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு தெரியலை. ஸோ ஏற்கனவே எளிதில் கண்டுபிடிக்க முடியாமல் கையில் வந்து ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் ஏன் இப்படி போனான், அவனை வந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு பல ஆங்கிளில் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று கூட வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை. இதுதான் வந்து உண்மை. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பையன் வந்து காணாமல் போயிருக்கானே, அவனை பற்றி எதையாவது போய் விசாரிப்போம், போய் தேடி அலைவோம். அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணாமல் என்னை தேடி வந்துருவார், என்னை தேடி வந்துருவார்னா எப்படி வருவார்? ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கிறவர் வந்து எப்படி அப்படியே வந்து எந்திரிச்சு வந்துருவாரா? அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் அவங்க இன்வால்வ்மெண்ட் ஆகவே இல்லை. உண்மையிலே வந்து இந்த சக்தி அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வரல அப்படின்னா கையில் இந்த அளவுக்கு கூட வந்து யோசிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியலை. ஸோ கதைகளும் வேறு மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து எளிதில் கண்டுபிடிக்க வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஸோ திடீர்னு இப்போ வந்து இந்த சக்தி குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு. அவங்களோட அண்ணி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வந்து போயிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சக்தி ரொம்பவே வந்து பதட்டம் ஆயிடுறாங்க. என்னாச்சு பாப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா எங்கே உலகத்திலே எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம கௌதம் வந்து வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து தூக்கிட்டு போயிட்டு ஸோ அங்கே போய் வச்சு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையலுக்கும் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவளுமே வந்து வேகமாக அங்கே கிளம்பி வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து பாப்பாவை அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு மேலே எங்கள் டாக்டர் தான் வந்து சொல்லுவார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ யாரா அந்த சீஃப் டாக்டர் அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய கௌதம் தாங்க. ஸோ கௌதம் வந்து யோசிக்கிறாரு, எங்கே எங்கே வந்து என்னை இவங்க 2 பேரும் சேர்ந்து அவமானப்படுத்தினாங்களோ இப்போ அதே இடத்துல கடவுள் எப்படி இவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைய வச்சு வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணுவானோ, அந்த குழந்தைய வச்சு இவங்க 2 பேரையுமே ஏதாவது வந்து டார்ச்சர் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி கையல் சக்தி அவங்க 2 பேருமே வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் நம்ம கௌதம் என்ன அப்படின்னா அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ உண்மையிலே பயங்கரமான ஒரு விஷயம் தான். ஸோ ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா கையில் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கௌதம் அப்படிங்கிறவன் வந்து பிளான் பண்ணியிருப்பான். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து கேட்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில் வந்து கௌதம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்மளால் வந்து குழந்தைய பற்றி எதுவுமே வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லி பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கண்ணு முழிக்கவும் வச்சிடுறாங்க. குழந்தையுமே வந்து பொழைச்சிடுது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கையல் அதுக்கப்புறம் சக்தி 2 பேருக்குமே ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்குது. இதில் என்னடா ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, ஏன்னா கௌதம் அப்படிங்கிறவன் இவங்க 2 பேருமே பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு வந்து கையல் வந்து எல்லார் முன்னாடியும் கௌதம் வந்து செருப்பாலேயே வந்து அடிச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது இந்த சக்தியாக இருக்கட்டும் கையலாக இருக்கட்டும் இவங்க 2 பேரையுமே சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வந்து இந்த கௌதம் கண்டிப்பாக பிளான் ஏதாவது வந்து பண்ணுவான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய வச்சு ஏதாவது ப்ளே பண்ணுவானோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஆச்சரியமாக வந்து அதை வந்து அப்படி பண்ணாமல் அவன் வந்து அந்த குழந்தைய பொழைக்க வச்சுட்டாரு. இருந்தாலுமே வந்து சக்தியோட அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா கையில பற்றி ரொம்பவே தப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. பரவாயில்ல கையல், இந்த மாதிரி கௌதம் வந்து நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் வந்து குழந்தைய ஏதாவது பண்ணிடுவானோ, குழந்தைய சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்காம விட்டுருவானோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னன்னு தெரியல, அவன் வந்து குழந்தைய கண்ணு முழிக்க வச்சுட்டான். குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டேயுமே வந்து நல்ல பேர் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து கேட்குறாங்க. ஆமாம் சக்தி, நீ சொல்கிறது சரிதான். ஆனால் இருந்தாலும் இந்த கௌதம் வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு தெரியல. நிச்சயமாக வந்து அவனோட நோக்கம் வந்து நல்ல எண்ணமாக வந்து இருக்காது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நான் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். அவனோட குணம் என்ன, அவன் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நல்லாவே தெரியும். ஆனால் குழந்தை விஷயத்தில் அவன் வந்து எதுவுமே பண்ணலை, அது வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சக்தியோட அம்மா வந்து வர்றாங்க. அதை பார்த்தோன்னே சக்தி சொல்கிறாங்க, கையில் அம்மா ஏதாவது கோவத்தில் பேசுகிறாங்கன்னா நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ பரவாயில்ல சக்தி, இதில் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், அவங்களே எனக்கு அம்மா தான், நான்லாம் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ பக்கத்தில் வர்றவங்க வந்து ஏ சக்தி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. அம்மா என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது
உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ என்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் கயல்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, "அம்மாம்மா ப்ளீஸ்மா எதுவுமே இப்போதைக்கு பேச வேண்டாம்மா" அப்படிங்கிற மாரி நம்மளோட சக்தி பார்த்தீங்கன்னா தடுக்குறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பேசுறாங்க. "நான் வந்து இந்த மாரி கௌதம் டாக்டர் கிட்ட வந்து இப்ப தான் வந்து பேசிட்டு வரேன். அவர் உன்ன பத்தி நெறைய விஷயங்கள் வந்து சொன்னாரு கயல். ஆனா அது எதையுமே வந்து நான் நம்பல." அப்படிங்கிற மாரி வந்து அப்படியே ரொம்பவே பாசிட்டிவா வந்து பேசுறாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டோனே நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல கொஞ்சம் நிம்மதியாகுது. "என்னம்மா அப்படி பார்க்குற? உன் மேல நான் கோவப்படுவேன். உன்ன பத்தி நான் தப்பா பேசுவேன். என் பொண்ணு கூட நீ சேரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவேன்னு நீ நெனச்சுக்கிட்டு இருந்தியா? அப்படி எதுக்கும்மா நான் சொல்லப் போறேன். நிச்சயமா சொல்லணும் அப்படின்னா, சக்தி எனக்கு எப்படியோ அந்த மாரி தான் நானும் உன்ன நெனச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த நிலைமையில நீ இருக்கன்னா, அதுக்கு காரணம் நிச்சயமா வந்து நீனா இருக்க மாட்ட. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே வந்து புரியுது. அதுக்காக தான் நீனுமே வந்து போராடிக்கிட்டு இருக்க. அது மட்டும் கிடையாது. நான் வந்து ஆரம்பத்தில வந்து இந்த விஷயத்த வந்து சக்தி சொல்லும்போது கோவப்பட தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா, இப்போ என் புள்ள வந்து உயிரோட கிடையாது. அப்ப அவங்க இடத்துல இருந்து நான் நின்னு பார்க்கும்போது, புருஷனை இழந்து கைக்குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்க என் மருமகளோட நிலைமையில இருந்து நான் பார்க்கும்போது, அது வந்து சரிதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப தான் வந்து உனக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம் ஆகி, உன் புருஷன் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியாம நீ ரொம்பவே வருத்தத்தில இருக்க. இப்ப கூட நாங்க உனக்கு உதவி பண்ணாமலோ, உனக்கு நான் பாதுகாப்பா இருக்காமலோ இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் வந்து ஒரு மனுஷியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து இல்ல. என் புள்ளைக்கும் இதே நிலைமை தான் ஆச்சு. ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க இப்படி வந்து கூட நின்றிருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமா என் புள்ளையோட உயிர் போயிருக்காது. இன்னைக்கு அவன் குடும்பத்தோட, குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்திருப்பான். ஆனா அதுக்காக மத்தவங்களும் அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால விட முடியாதுல்லம்மா. அதனால சக்தி முன்னாடி வந்து பண்ணப்போ நான் கோவப்பட்டேன். ஆனா இப்போ நான் முழு மனசோட சொல்றேன். கூடிய சீக்கிரத்திலேயே வந்து உன்னோட ஹஸ்பண்ட் எங்க இருந்தாலுமே உன்ன தேடி வந்துருவாரு. இல்லன்னா நீங்களே கண்டுபிடிச்சுருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாதும்மா. வெளியில ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க. அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. போற போக்குல யாரோ ஒருத்தவங்க பரப்பி விட்டு போறது தாம்மா இது. அதுக்காக நீங்கலாம் வந்து உடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க நிமிர்ந்து நின்னா மட்டும் தான் எதுவா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும். அது மட்டும் கிடையாது. இந்த கௌதம் டாக்டர் கிட்ட நான் பேசம்போது உன்ன பத்தி நெறைய விஷயங்கள் சொன்னாரு. நீ அப்படி, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உன்ன பத்தி தப்பு தப்பா வந்து பேசினாரு. ஆனா அது எதுவுமே வந்து உண்மை கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட குணம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கு. அதனால எத பத்தியுமே நீ கவலைப்படாதம்மா கயல். கூடிய சீக்கிரத்திலேயே நீ என்ன விஷயம் நடக்கிறியோ, அந்த விஷயம் நிச்சயமா உனக்கு வந்து நடக்கும். அதனால நம்பிக்கையோட இரு. சக்தி உன் கூட இருக்கா. அது மட்டும் கிடையாது. நாங்களுமே உன் குடும்பம் தான். உன் கூட தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்விஸ்ட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்ச உருக வைக்கிற மாரிலாம் வந்து அவங்க பேசுறாங்க. ஸோ இதனால கயல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. நிச்சயமா வந்து சக்தி வந்து என் கூட இருக்கா. அதனால கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்தில நான் என்னோட எலில கண்டுபிடிச்சுருவேன். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? எதுக்காக இப்படிலாம் என் மேல பழி போடுறாங்க? அப்படிங்கிறத நான் வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிப்பேன். என் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறத நான் ஊர் உலகத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து ப்ரூஃப் பண்ணிருவேன். அப்படிங்கிற மாரி வந்து கயல் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த கௌதமோட பிளான் என்ன இருக்கும்? எதுக்காக அவன் இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணல? அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.